புகாரில் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களால் தாக்கப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றிய நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாமகவில் இருந்து வழக்கறிஞர் பாலு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு நாட்களா இந்த சம்பவம் தொடர்பா பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு வரும். இப்ப இவங்க அளிச்ச புகாரே பொய்யான புகார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் சிக்கி இருக்கு. இந்த நிலையில எப்படி இந்த பொய்யான புகாரை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்ய முடியும்? அடுத்த கட்டமா இப்ப பாதிக்கப்பட்டவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கும் போது வேற என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது மிக மிக கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதாவது தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் செய்தி வந்தது. அதை நாம் தொடர்ந்து தமிழக அரசு இதற்கு காரணமான ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு பழனியாண்டியே பத்திரிகையாளர் கதிரவனை தாக்குவது, செபஸ்டின் தாக்குவது என்பது வெளியே வந்த பிறகு, அவர் தாக்குவதற்கான வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்த பிறகு இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய காவல்துறை தாக்கியவரை விட்டுவிட்டு தாக்கப்பட்டவர் மீது, பத்திரிகையாளர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது போன்ற காரியத்தை, இது போன்ற செயல்களை தமிழக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. பத்திரிகை சுதந்திரம் என்பதே தமிழ்நாட்டில் துளி கூட இல்லை என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பத்திரிகையாளர்கள் அவர்கள் ஃப்ரீலான்சர், எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று செய்திகளை சேகரிக்க அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர்கள் எப்படி செல்லுகிறார்கள், எந்த வழியாக செல்கிறார்கள், யார் மூலமாக செல்கிறார்கள், அதுதான் ஃப்ரீலான்சர் இருக்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த சுரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டுவதற்காக சென்றவரை அவருடைய கேமராவை பிடுங்கி அடித்து, அவரை அடித்ததை ஊடகங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய வேளையில் இப்பொழுது இதை செய்திருப்பது என்பது பழனியாண்டியை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, தாக்கப்பட்டவரை மீண்டும் தண்டிக்க வேண்டும் என்று பழனியாண்டி தாக்குகிறார். பிறகு இன்றைக்கு சட்ட ரீதியாக அவர் மீது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு மீண்டும் அவர் மீது இந்த வழக்கை பதிவு செய்திருப்பது என்பது வருத்தத்துக்குரியது. பத்திரிகையாளர்களை குரல் வலையை நெரிக்கும் வேலையை தமிழக அரசு செய்து வருகிறது. இதற்கு நிச்சயமாக பதில் சொல்லையே ஆக வேண்டும் தமிழக அரசு. ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி வேண்டுமானாலும் காவல்துறை பாதுகாத்து விடலாமா? இது என்ன நியாயம்? எங்கே நீதி இருக்கிறது? எங்கே நேர்மை இருக்கிறது? எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? மக்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களையே இப்படி ஒருதலை பட்சமாக நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை? இதைத்தான் நாம் கேட்கின்றோம். இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சிரிப்பாய் சிரிக்கிறது. எந்த அடிப்படை சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு தொடுவது என்பது மிகவும் வேதனைக்குரியது. இதை தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இவரிடம் எந்த நியாயத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த அரசுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பத்திரிகையாளர்களுக்காக என்றைக்கும் துணை நிற்கும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு அறிக்கையின் மூலமாக கூறி வருகிறார். அது இன்றைக்கு மீண்டும் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு அவர் தாக்கப்பட்ட அந்த பத்திரிகையாளர் தொடர்பாக நீதிமன்றத்தில் உடனடியாக ரிட் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதே போன்று இந்த தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்ட நடவடிக்கையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். சார், இப்ப இது போன்ற கனிமவள கொள்ளைகள் தொடர்பான பல்வேறு செய்திகளை நியூஸ் தமிழ் வெளியிட்டு தான் வருது. அது போன்ற ஒரு சம்பவம் தொடர்பான செய்திகளை வெளியிட கொண்டு வரும்போதுதான் இந்த தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கனிமவள கொள்ளைகளுங்கிறது அண்மை காலமா தமிழ்நாட்டுல பரவலா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில அரசு இதை தடுக்க தவறுதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% அரசு தடுக்க தவறல. கனிமவள கொள்ளைக்கு அரசு நேரடியாக துணை போகிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன். தமிழக அரசால் இதை மறுக்க முடியுமா? காவல்துறை, ஆளும் கட்சி, வருவாய்த்துறை இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டாக சதி செய்து கூட்டாக அவர்கள் சேர்ந்து இந்த கொள்ளையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக, அதை வெளிக்கொண்டுவதற்காகத்தான் இவர்கள்
அந்த கனிம வளத்தினுடைய அந்த சுரங்கத்துக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மீதே இன்றைக்கு வழக்கு தொடர்கிறார்கள் என்று சொன்னால் இது வெளிப்படையாகவே தெரிகிறது. இது ஏதோ ஒரு பழனியாண்டி அவர் தனிப்பட்ட வியாபாரத்திற்காக செய்தது அல்ல. பழனியாண்டி வருவாய்த்துறையோடு, கனிம வளத்துறை அதிகாரியோடு, காவல்துறை உதவியோடு இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை, அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வெளிக்கொண்டு வருவதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது நடவடிக்கை மேற்கொண்டவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த அத்தனை விதிமீறல்களுக்கும், அத்தனை இந்த கனிமவள கொள்ளைக்கும் திமுகவினுடைய நேரடி அவர்களுடைய ஈடுபாட்டின் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பல தருணங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை வழங்கியமைக்கு நன்றி திரு பாலு.